ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை லெக்சர். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு இல்லை என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே முக்கியமாக மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ப்ரெஷர் தான் ஞாபகம் வரும். ரீசன் என்ன அப்படின்னா 12th நீங்கள் நிறையா பேரோட என்னது அவங்க மேலே வச்சுருக்க எதிர்பார்ப்புகள் முக்கியமாக என்னது அப்படின்னா இந்த போர்டு எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ட்ரீமை பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ, நீட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்லாம் எழுத வேண்டியிருக்கும். ஸோ லாட் ஆஃப் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த மேஜர் சப்ஜெக்டான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சொல்லவே வேண்டாம். அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து புக்கு வந்து லைன் பை இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கல. நாங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகி வந்தாச்சு. ஓகே, இப்போது எனக்கு ஆக்சுவலாக அப்பப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோல கெமிஸ்ட்ரியை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த சாப்டரை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாப்டரை நான் முடிஞ்ச அளவு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ மோஸ்ட்டாக நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் டாப்பிக்கில் சில அட்வான்ஸான சம்முமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும். எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லா சாப்டர் ஸ்டார்டிங்லேயுமே இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. இந்த பேராவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை ஒன் டைம் வாசி எதுவும் ஒன் வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணிடுங்க. In normal life, we rarely come across pure substance. Most of these are mixture containing 2 or more pure substance. இப்போ இந்த வேர்டை பார்த்தீங்கனாலே குழப்பம். என்னன்னா, அதாவது நம்ம லைஃப்ல வந்து நிறைய பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஆனால் எதுவுமே அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்றதுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மில்க். கண்டிப்பாக டிவியை ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. சுத்தமான பால், சுத்தமான பசும்பால் இப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ சுத்தமான அப்படிங்கிற இந்த வேர்டு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பியூரை தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நம்மளோட இந்த பியூர் மில்க் அப்படின்னு சொல்றதும் இந்த கான்செப்ட்ல மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ பியூர் மில்க் உண்மையில பியூர் மில்க் தானா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஜென்ரல் டேர்ம்ல ஆமாங்க, பாலில் வந்து வேற எதுவும் கலப்படம் இல்லை, அதனால சுத்தமான பால் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆனால் ஒரு சயின்ஸோட பொறுத்த வரைக்கும் பியூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல வெறும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கணும், ஒன் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கணும். ஒன் சப்ஸ்டன்ஸ் இதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பீக்கர் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு பீக்கரோ வரைகிறேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா H2O மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள என்ன மாலிகுல் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா 100% என்ன மாலிகுல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா H2O தான் இருக்கு. அப்போ நான் இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மில்க்லயும் அந்த மாதிரி 100% மில்க் மட்டும்தான் இருக்கா, ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா ஆன்சர் என்னது அப்படின்னா கிடையாது. மில்க் இஸ் அ மிக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்குள்ள ஆக்சுவலா மெனி சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மெனி சப்ஸ்டன்ஸ் அப்படி என்னென்னலாம் இருக்கு, நீங்க வந்து இதை 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வாட்டர் கண்டிப்பா இருக்கும், தண்ணி கண்டிப்பா இருக்கும், லாக்டோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் புரோட்டீன் இருக்கும், ஃபேட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் இருக்கு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பியூர் மில்க் கிடைக்கும். அப்போ நம்ம ரியல் லைஃப்ல பியூர்ன்னு நினைக்கிற நிறைய சப்ஸ்டன்ஸ் என்ன கிடையாது அப்படின்னா பியூர் கிடையாது. அதுவே என்னதுதான் அப்படின்னா நிறைய மிக்சர் சேர்ந்து, அதாவது நிறைய வேற வேற காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு மிக்சர் தான் அப்படிங்கிறதா அவங்க புக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. Their utility or importance in life depends on their composition. For example, the properties of brass, mixture of copper and zinc. இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஸோ பிராஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வேர்டு இருக்கு. ஆர் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் ஜெர்மன் சில்வர். அடுத்து இன்னொரு ஒரு ஒன் வேர்டு வருது, ஜெர்மன் சில்வர். ஸோ ஜெர்மன் சில்வர் இஸ் அ மிக்சர் ஆஃப் காப்பர், ஜிங்க் அண்ட் நிக்கல். ஓகே, அடுத்து மறுபடியும் அடுத்து இன்னொரு ஒன் வேர்டு ஆர் பிரான்ஸ். பிரான்ஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு 3 ஒன் வேர்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 parts per million இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம லேட்டாக படிப்போம். ஃப்ளூரின் அயான் இன் வாட்டர் ப்ரிவென்ட்ஸ் டூத் டிகே while 1.5 parts per million causes the tooth to become molted and highly concentration of fluoride ion can be poisonous. For example, sodium fluoride is used in rat poison. இங்க அடுத்த ஒரு ஒன் வேர்டு இருக்கு, sodium fluoride is used in rat poison. ஓகே,
அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு ஒன் வேர்டு இருக்குது. அதாவது நீங்கள் டூத் பேஸ்ட்டில் வந்து 1 part per million ஆஃப் ஃப்ளூரின் தான் யூஸ் பண்ணணும். அதே இது 1.5 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டூத் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா டிகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேராக்குள்ளேயே எத்தனை ஒன் வேர்டு இருக்குது. ஓகே, அடுத்து இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் dissolved in water containing salt at a particular ionic concentration that matches with blood plasma concentration and so on. இதுல இருந்து ஒன் வேர்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ் கஷ்டம். ஏன்னா இது வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஓகேவா, ஆனால் இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம்னா ஒன் வேர்டாக கேட்கலாம். ஏன்னா சோடியம் ஃப்ளூரைடு எடுக்கலாம், லித்தியம் ஃப்ளூரைடு எடுக்கலாம், இல்லைனா பொட்டாசியம் ஃப்ளூரைடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை ஆல் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறது என்னது அப்படின்னா சோடியம் ஃப்ளூரைடு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, in this unit we will consider mostly liquid solution and their formation. This will be followed by studying the properties of solution like vapor pressure and colligative properties. We will begin with types of solution and then various alternatives in which concentration of solute can be expressed in liquid solution. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிற சாப்டர்ல ஜென்ரலா நம்ம எதை பத்தி தான் மோஸ்டா படிப்போம் அப்படின்னா லிக்விடை பத்தி தான் படிப்போம். ஸோ லிக்விடை பத்தி படிக்கும்போது அது கூடயே சேர்ந்து வர இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ரெஷர்ஸ், வேப்பர் ப்ரெஷர், இந்த மாதிரி டாபிக்ஸையும் சேர்த்து படிப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே, நமக்கு இங்க இருந்து தான் நமக்கு சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படிக்க ஆரம்பிப்போம். சொல்யூஷன் ஆர் ஹோமோஜினியஸ் மிக்சர். இங்க வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ஹோமோஜினியஸ் அப்படின்னா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்யூஷன் ஆர் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more than 2 components. By homogeneous mixture we mean that its composition and properties are uniform throughout the mixture. Generally the component that is present in the largest quantity is known as solvent. Solvent determine the physical state in which the solution exists. One or more component present in a solution other than solvent are called solute. Okay, so இந்த பேரா ஃபர்ஸ்ட் டீடைலாக படிப்போம். இது ரொம்ப பேசிக் தான். நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே சொல்யூஷனை வந்து இவங்க எதுக்குள்ளே தான் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மிக்சருக்குள்ளே தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா, இப்போ மிக்சரே நான் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ்னு வரும், இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஹெட்டிரோ அப்படிங்கிறத பிரிப்போம். இப்போ இந்த 2 வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிடுவோம். ஹோமோ அப்படின்னா எப்போவுமே என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஹெட்டிரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, டிஃபரெண்ட். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர், இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிடுறேன். இந்த பீக்கருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேஸை ஃபில் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஒரு கேஸை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கேஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள ஆக்சிஜன் கேஸை ஃபில் பண்ணியிருக்கேன், அதாவது O2. கிரீன் கலர்ல மார்க் பண்றேன், உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி அவ்வளோக்குள்ள தெரியாது. ஓகே, இதுக்குள்ள இப்போ என்ன கேஸ் இருக்கு அப்படின்னா O2 கேஸ் இருக்கு. இப்போ O2 கேஸோட ஸ்டேட் என்னது, கேசியஸ் ஸ்டேட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியில இருந்து இன்னொரு கேஸையும் ஆட் பண்றேன். இப்போ நான் என்ன கேஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா நைட்ரஜன் கேஸை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நைட்ரஜனோட ஸ்டேட்டும் என்னது அப்படின்னா கேஸ் தான். ஓகே, ஆனா உள்ள இருக்கிற O2வோட நான் N2 என்னவா அனுப்புறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அனுப்புறேன். இப்போ N2 உள்ள அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு போர்ஷன் எடுத்து மெஷர் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டி என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சைடு நிறைய N2 இருக்கு, இல்லை இந்த சைடு நிறைய N2 இருக்கு, மேலே நிறைய O2 இருக்கு, கீழே நிறைய O2 இருக்கு அப்படின்னு உங்களால பிரிச்சு பேச முடியாது. அப்போ இந்த என்டையர் ஏரியாவும் என்னவாயிருச்சு அப்படின்னா ஹோமோஜீனியஸா ஆயிருச்சு, அதாவது சேம் ஃபேஸா மாறிடுச்சு அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு. அப்போ இதை நான் சொல்யூஷன் சொல்லலாமா அப்படின்னா இதை கண்டிப்பா நான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ நிறைய பேர் என்ன எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா சொல்யூஷன்னாலே லிக்யூடா தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லிக்யூடை பத்தி படிப்போம், ஆனா ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சொல்யூஷன் அப்படிங்கிற வேர்டே யூஸ் பண்றோம். ஓகேவா, இதை இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நான் இதுக்குள்ள என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வாட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ வாட்டர் எடுத்தாச்சு, உள்ள ஃபுல்லா என்ன இருக்கும், H2O இருக்கும், H2O. ஓகே, இப்போ இதுக்குள்ள நிறைய H2O இருக்கு. இப்போ இது வந்து பியூர் வாட்டர், ஏன்னா வேற எதுவுமே மிக்ஸ் ஆகலை. அப்போ இதை நான் என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா மிக்சர்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு லிக்யூடுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். இப்போ நான் எத்தனால் எடுக்கிறேன்னு வச்சுக்காங்க. ஓகேவா, எத்தனால் எடுக்கிறேன். இப்போ எத்தனால் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். C2H5OH நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ள மிக்ஸ் பண்றேன். C2H5OH. ஓகே, இது இப்போ மிக்ஸ் ஆயிரும், இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஓகேவா,
இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னால இப்போ இந்த ஏரியால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் நிறைய இருக்கு, இல்ல இந்த ஏரியால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரே ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆயிரும். உங்களால அதுக்கப்புறம் பிரிச்சு எதுவுமே பார்க்க முடியாது. ஓகேவா? அப்போ இதையும் நான் என்னன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன மட்டும்தான் இப்போ இருக்கு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸா தான் இருக்கே தவிர மல்டிபிள் ஃபேஸ் இல்லை. இப்போ ஃபேஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்க இப்போ இதே இடத்துல நான் ஆல்கஹால் போடுறதுக்கு பதிலாக மண்ணள்ளி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும், மண் இப்படி கீழே போய் படிஞ்சிருக்கும். அப்ப நான் பார்க்கும்போது இது 2 ஃபேஸா தெரியும். அதாவது மேல லிக்விட் ஃபேஸ் இருந்திருக்கும், கீழே என்ன ஃபேஸ் இருந்திருக்கும் அப்படின்னா சாலிட் ஃபேஸ் இருக்கும். அப்போ எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் தெரியுதா? இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர் அப்படின்பேன். இதை என்னன்னு சொல்ல முடியாது, சொல்யூஷன் சொல்ல முடியாது. அப்போ சாலிட் லிக்விட்னா ஃபேஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மறுபடியும் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இப்போ வாட்டர் லிக்விட், நான் மறுபடியும் ஒரு ஆயில் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா மேல மிதக்கும். அப்போ நான் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை ஃபேஸ் தெரியும் அப்படின்னா கீழே வாட்டர் ஃபேஸ் தனியா தெரியும், மேல உள்ள இது ஆயில் ஃபேஸ் தனியா தெரியும். அப்போ இதுவும் என்னதுதான் அப்படின்னா ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர் தான். ஓகேவா? ஏன் நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன கன்சிடர் பண்ணிடுவீங்கன்னா சாலிட் ஒரு ஃபேஸ், லிக்விட் ஒரு ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவீங்க. அந்த கான்செப்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா ஆயிலும் வாட்டர் என்னவா மாறிடும் அப்படின்னா ஹோமோஜினியஸா மாறிடும். அப்படி கிடையாது. ஆயில் வாட்டர் என்னது அப்படின்னா ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர். அதாவது ஒரு பொருள் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கும்போது எந்த விதத்துலயும் அது என்னவா தெரியக்கூடாது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் திங்ஸா தெரியக்கூடாது. அதுதான் ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகேவா? ஒரு சாதாரண பேசிக் ஏன்டா இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கே கேட்குது. பேசிக் எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கோ சயின்ஸ் அவ்வளவுக்குள்ள நீங்க நல்லா மேல பில்டு பண்ணலாம். பேசிக் மாறிடுச்சு அப்படின்னா பில்டிங் கட்டுறது கஷ்டம். அதனாலதான். ஸோ பேசிக்ல அடுத்து இன்னொரு பேசிக்கை பார்ப்போம். இப்போ மொதல் எக்ஸாம்பிளையும் 2வது எக்ஸாம்பிளையும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மொதல் எக்ஸாம்பிள்ல நான் நிறைய எதை எடுத்தேன் அப்படின்னா ஆக்சிஜனை நிறைய எடுத்தேன். எதை கம்மியா எடுத்தேன் அப்படின்னா N2 கம்மியா எடுத்தேன். அப்போ இந்த இடத்துல O2 எது நிறைய இருக்கோ அதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் O2 என்னது அப்படின்னா சால்வெண்ட், எது கம்மியா இருக்கோ அது என்னது அப்படின்னா சொல்யூட். இதை தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா சால்வெண்ட் அப்படின்னா எதுல கரைக்கிறேன் அப்படிங்கிறது, சொல்யூட் அப்படின்னா எதை கரைக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இந்த 2வது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர்ல தான் நான் கரைக்கிறேன். அப்போ வாட்டர் என்னது அப்படின்னா சால்வெண்ட், எத்தனால கரைக்கிறேன். அப்போ இது என்னது அப்படின்னா சொல்யூட். ஓகேவா? ஸோ இதை தான் உங்களுக்கு அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே சால்வெண்ட் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சொல்யூட் கம்மியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இதுல நான் 3வது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றேன், ஆனா அதையும் கம்மியா தான் ஆட் பண்றேன்னா அதுவும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சொல்யூட்டா தான் இருக்கும். ஒரு சொல்யூஷன்ல எப்பவுமே ஒரே ஒரு சால்வெண்ட் தான் இருக்கும். அது இருக்கிறதுல எது அதிகமா இருக்கோ அதுதான் சால்வெண்ட். அதை தவிர்த்து மீதி நீங்க எதை ஆட் பண்ணாலும் அதை என்ன கேட்டகரியில தான் போடணும் அப்படின்னா சொல்யூட் கேட்டகரியில தான் போடணும். அப்போ ஒரே லைன்ல சொல்லணும்னா சால்வெண்ட் ஒன்னே தான் இருக்கும், சொல்யூட் எத்தனை வேணாலும் இருக்கலாம். In this unit, we shall consider only binary solution that is consisting of 2 components. Here, each component may be solid, liquid or in gas state and summarized in the table. அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்க சின்ன பசங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு ட்ரைனரி காம்பவுண்ட் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 காம்பவுண்ட் தான். அதாவது தண்ணியில எத்தனால மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தண்ணியில குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர அதாவது ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட் அவ்வளோதான். அப்போ மல்டிபிள் சொல்யூட் காம்பவுண்ட் உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல கிடையாது. ஓகேவா? இந்த பேரா நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்ச ஞாபகம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதாவது கேஸ் இன் கேஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த பேராவெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதுல நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கு. நான் அதனால இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது டைப் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், சொல்யூஷன் லிக்விடா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கேஸாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம். இப்போ சொல்யூட், சால்வெண்ட் இந்த 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சால்வெண்டோட ஸ்டேட்டை தான் அது பிசிக்கல் ஸ்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. கேஸ் இன் லிக்யூட் இந்த கான்செப்ட் எடுத்துக்கிடுவோம். இப்போ லிக்யூடை நான் வாட்டரா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் O2 எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணியில கொஞ்சம் ஆக்சிஜன் கலந்துருக்கும். அந்த ஆக்சிஜனால அந்த மீன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிடும். ஓகேவா? அப்போ அந்த ஆக்சிஜன் அந்த மிக்சர் நம்ம கண்ணுக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட்ல தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா சால்வெண்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அந்த பாயிண்ட் எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே சால்வெண்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதுதான் நமக்கு விசிபிளா தெரியும், அந்த ஸ்டேட் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுல எல்லாத்துலயும் இந்த ஒரு கோட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இன் அப்படிங்கிற வேர்டை போட்டு வாசிங்க, உங்களுக்கு அர்த்தம் எல்லாமே கரெக்டா வரும். ஓகேவா? இன் ஏன்னு சொல்றேன், கேஸ் இன் கேஸ் அப்படின்னா கேஸ்
எதுல கலந்துருக்கு அப்படின்னா கேஸ்ல கலந்துருக்கு. ஓகே, மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கேஸ் நான் கொடுத்த எக்ஸாம்பிள். லிக்யூட் இன் கேஸ், அதாவது லிக்யூட் எதுல கலந்துருக்கு அப்படின்னா கேஸ்ல கலந்துருக்கு. அப்போ குளோரோஃபார்ம் மிக்ஸ்டு வித் நைட்ரஜன் கேஸ். அப்போ எது நிறைய இருக்குன்னா நைட்ரஜன் கேஸ் தான் நிறைய இருக்கு. சாலிட் இன் கேஸ், கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸ். அப்போ கேஸ் இன் லிக்யூட், கேஸ் இன் சாலிட், லிக்யூட் இன் சாலிட், சாலிட் இன் சாலிட். ஓகேவா? ஸோ எப்பவுமே அந்த இன் போட்டு வாசிங்க, இந்த இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸ்பிரஸிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டைம்லேயே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்க இருந்து தான் கெமிஸ்ட்ரியோட சீரியஸ்னஸே ஆரம்பிக்கு. இவ்வளோ நேரம் நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பேசிக் கொஞ்சம் பெருசாக வளவலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. ஏன்னா இங்க இருந்தே உங்களுக்கு எது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா நீட் ஜேஇ லெவலில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ ஆரம்பிப்போம். Composition of a solution can be described by expressing its concentration. The latter can be expressed either qualitatively or quantitatively. For example, qualitatively we can say that the solution is dilute, that is relatively very small quantity of solute, or it is concentrated. ஸோ நான் இந்த ரெண்டு வேர்டை மார்க் பண்ணுறேன். நான் அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுவேன். ஒன்று டைல்யூட், இன்னொன்று என்னது அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட். That is relatively very large quantity of solute. But in real life, these kind of description can be added to a lot of confusion and thus the need for the quantitative description of the solution. ஸோ நம்ம கீழே நிறையா படிப்போம், மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம், இந்த மாதிரிலாம் நிறையா படிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேரால என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் இப்படிங்கிற டேர்ம், அதாவது நான் ஒரு மிக்சர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் 2 மிக்சர் எடுக்க போகிறேன். இப்போ நான் 2 மிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் 2 இதை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இதுவும் ஃபுல்லாக வாட்டர் தான், இதுவும் ஃபுல்லாக என்னது அப்படின்னா வாட்டர் தான். லெட்ஸ் சே இது 1 லிட்டர், 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர். 1 லிட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கேன். ஒன்று க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து என்னது ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது ரெண்டுலையுமே என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டுலையுமே சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகருக்கு என்ன கலர் எடுக்கலாம்? ஓகே, ஆரஞ்சு எடுத்துக்கிடுறேன். ஸோ சுகர், இந்த ரெண்டுலையுமே சுகர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் எவ்வளோ கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் எவ்வளோ கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 5 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த ரெண்டு இப்போ எது சொல்யூட் எது சால்வெண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. வாட்டர் தான் நிறையா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் என்னது அப்படின்னா சால்வெண்ட். ஓகேவா? ஸோ 2 கேஸ்லையுமே வாட்டர் தான் சால்வெண்ட்டு, சுகர் தான் என்னது அப்படின்னா சொல்யூட். ஃபர்ஸ்ட் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எது கம்மியாக இருக்கோ அதுதான் சொல்யூட், எது நிறையா இருக்கோ அதான் சால்வெண்ட். ஓகேவா? வாட்டர் எப்போவுமே சால்வெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. சில எக்ஸாம்பிளில் வாட்டர் கம்மியாக இருக்கும், மிச்சது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை எப்போவுமே ஒழுங்காக ரீட் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ இந்த ரெண்டுல எது நல்ல கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னா இதுதான் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்? ஆமா, 1 லிட்டர் தண்ணியில நீ 5 கிராம் போட்டிருக்கா, அப்போ அது கான்சென்ட்ரேட்டட் தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இமேஜின் பண்ணுங்க, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன் ஏ, பர்சன் பின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏ பி 2 பேர் இருக்காங்க. 1 லிட்டர் தண்ணியில 5 கிராம் அப்படிங்கிறது ஹை லெவல் கான்சென்ட்ரேஷனா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா இவங்க 2 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லையே 5 கிராம் 1 லிட்டர்ல 5 கிராம் அப்படின்னா அது கம்மி தான், இது ஒன்றும் பெரிய கான்சென்ட்ரேஷன் இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 எக்ஸாம்பிள நான் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஹை கான்சென்ட்ரேஷனா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல நான் அப்ளை பண்ணும்போது என்னவா இல்லை அப்படின்னா இதை வந்து என்னால கரெக்டா சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் இதை வந்து 5 கிராமுக்கு பதிலா நான் இதை ஒரு 25 கிராமா மாத்திடுறேன் அப்படின்னா, இப்போ ஏ பர்சன் ஏ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆமா இப்போ கொஞ்சம் இது ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பி என்ன சொல்லலாம், இல்ல இன்னும் இது லோவா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ரியல் லைஃப்ல இந்த மாதிரி குத்து மதிப்பா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷனை நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக தான் சயின்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா வேற வேற யூனிட்ஸ் வச்சிருக்கோம். அப்போ நமக்கு இந்த யூனிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டான வேல்யூ சொல்லிடும். இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவுதான் எனக்கு தேவை அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டா சொல்லிடும். அதனாலதான் இந்த நிறைய வகையான கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இதை படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சும்மா இது ஹையா இருக்கா லோவா இருக்கா அப்படின்னு பேசினா ஒருத்தனுக்கு ஹையா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா லோவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷனை நம்ம சயின்ஸ்ல கொண்டு வர முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் வேற வேற கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் படிக்க போறோம். ஓகேவா? பாருங்க,
there are several ways by which we can describe the concentration of the solution quantitatively. அப்போ ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் மட்டும் நம்ம படிக்க போறதில்ல, நிறைய வகையான கான்சென்ட்ரேஷன் டேர்ம் படிக்க போறோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு இது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஏன்னா சில நேரம் நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சாலிடா இருக்கும், சில நேரம் என்னவா இருக்கும், எல்லாமே லிக்யூடா இருக்கும், சில நேரம் சாலிடும் மிக்ஸ் ஆயிருக்கும், லிக்யூடும் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நான் வேற வேற ஃபார்ம்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, mass percent, weight by weight. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். The mass percent of a compound of a solution is defined as mass percent of a compound, mass of component of solution divided by total mass of solution into 100. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாசிங்க அப்படின்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதை சிம்பிளா எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புக்ல கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க. நான் அதை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளா எழுதியிருக்கேன். என்னோட நோட்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, அப்போ மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லை இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து சாலிட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் உள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌனை ஃபில் பண்றேன். ஏன்னா இது ஒரு சாலிட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இமேஜின் பண்ணிக்கிடுறேன். ஓகேவா? எனக்கு வந்து என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிராம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிராம் மோஸ்ட்டாக இருக்கிறான் யூஸ் பண்ணுவோம்னா சாலிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட டோட்டல் வெயிட் என்னது அப்படின்னா 100 கிராம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட டோட்டல் வெயிட் என்னது அப்படின்னா 100 கிராம். அதாவது இது சொல்யூஷன் அப்படின்னா, சொல்யூஷன் அப்படின்னா என்னது? சொல்யூஷன் இஸ் a mixture ஆஃப் solute பிளஸ் சால்வெண்ட். ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சொல்யூட்டும் இருக்கு, சால்வெண்ட்டும் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த சொல்யூட் எத்தனை கிராம் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸ் கிராம் இருக்கலாம். அப்போ எக்ஸ் கிராம் ஆஃப் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏ இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். அவ்வளவுதான். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இப்படிதான் இமேஜின் பண்ணியிருக்கணும். சரி, இதோட ஃபார்முலாவையும் பார்த்துருவோம். ஸோ மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் சொல்யூட் divided by mass of solution into 100. ஏன்னா பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்றோம். ஸோ into 100 போட்டுருவீங்க. ஓகேவா? இதை ரொம்ப ஈஸியா எழுதுறதா இருந்தால் எப்படி ஷார்ட்கட்ல எழுதலாம். ஐ மீன் ஷார்ட்கட்லாம் கிடையாது, சிம்பிள் மட்டும் தான். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட்டை வந்து நான் ஸ்மால் டபிள்யூல போடுவேன். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அதை ஒரு கேபிட்டல் டபிள்யூல போட்டுட்டு into 100. ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம சொன்ன கான்செப்டும் புக்கில் உள்ள கான்செப்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ சொல்யூஷன் இஸ் டிஸ்கிரைப்டு பை 10% குளுக்கோஸ் இன் வாட்டர். இப்போ இந்த டேர்மை நோட் பண்ணியிருக்கோங்க. அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா 10% குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பீக்கர் இருக்கு, பீக்கர் வந்தோடனே இதுல என்னடா இருக்கு அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. உடனே அங்கே உள்ள லேப் அசிஸ்டண்ட்டோ யாரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல வந்து 10% குளுக்கோஸ் இருக்கு அப்படின்பாங்க. அது என்ன சால்வெண்ட்னு சொல்லல. நான் மறுபடியும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதுல என்ன சால்வெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இன் வாட்டர். ஓகே, ஸோ 10% குளுக்கோஸ் இன் வாட்டர். அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 10% அப்படின்னா நம்ம ஃபார்முலா கான்செப்ட் படி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டல் சொல்யூஷனோட கிராம் என்னது அப்படின்னா 100 கிராம். ஓகேவா? டோட்டல் சொல்யூஷனோடது. உங்களுக்கு குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கு? 10 கிராம் இருக்கு. 10 கிராம் குளுக்கோஸ் இருக்கு. இன்னொரு சால்வெண்ட் என்னது? வாட்டர். இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்னது? சொல்யூஷன். ஓகேவா? அப்போ இதுல எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்னா 90 கிராம் வாட்டர் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு 100 கிராம் கிடைச்சிரும். கரெக்டா? 10 பிளஸ் 90 gives 100. அப்போ குளுக்கோஸ் பிளஸ் வாட்டர் இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு சொல்யூஷன். அப்போ உங்க லேப் அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அந்த லேப்ல உள்ளவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 90 கிராம் வாட்டர்ல 10 கிராம் குளுக்கோஸை ஆட் பண்ணியிருக்கேன்டா அப்படிங்கிறது தான் அவர் என்னவா சொல்லியிருக்காருன்னா 10% குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துருவோமா? 10% glucose in water by mass. It means that 10 gram of glucose is dissolved in 90 gram of water, resulting in 100 gram solution. அவ்வளவுதான். புரியுதா? இப்ப concentration described by mass percent is commonly used for industrial chemical application. For example, commercial bleaching solution contains 3.62 mass percent of sodium hypochlorite in water. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீச்சிங் சொல்யூஷனோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க.
அப்போ இதோட அர்த்தம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அதாவது 3.62 மாஸ் % ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் இன் வாட்டர். ஓகேவா? ஸோ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஃபார்ம்ல இப்போ மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏ அப்படின்னே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 3.62 கிராம் ஆஃப் ஏ எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 100 மைனஸ் 3.62 கிராம் ஆஃப் சால்வெண்ட். அதாவது இங்கே சால்வெண்ட் என்னது அப்படின்னா H2Oல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம்மை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம படித்த டாப்பிக்கில் உள்ள சம் தான். ஓகேவா? A solution is obtained by mixing 400 gram of 20% solution and 600 gram of 30% solution by mass. Calculate mass % of the resulting solution. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இவங்க எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ் பர்சன்ட்டை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா நம்ம இப்போ தான் படித்தோம். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூஷன் டிவைடட் பை வெயிட், அதாவது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. இந்த ஃபார்முலாவை இப்போ தான் படித்தோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம படித்ததில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம எந்த ஒரு சம்மே சால்வ் பண்ணலை. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக டபிள்யூங்கிற வேல்யூ எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூவும் எடுக்கணும், இந்த வேல்யூவும் எடுக்கணும். ஓகேவா? இதை எப்படி பர்சன்டேஜ் கால்குலேஷன் போடணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ 20% நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 டிவைடட் பை 100 இன்டூ 400. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது சொல்யூட். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஒரு இது மட்டும் கொடுக்கல, 2 இது கொடுத்துருக்காங்க ப்ளஸ், அதனால் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ 30% எப்படி எழுதலாம்னா 30 டிவைடட் பை 100 இன்டூ 600. இப்போ இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எதை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த டபிள்யூவை கவர் பண்ணிட்டேன். டிவைடட் பை இந்த டபிள்யூ அப்போ என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே இந்த 400யும் இந்த 600யும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். 400 + 600. ஏன்னா சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே சேர்க்கணும். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டையுமே சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சம் வந்து நம்ம புக்கில் உள்ளதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல். ஓகேவா? அதுக்கப்புறம் நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தான், நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். ஸோ 100ல் உள்ள 2 0 கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் 2யும் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 80, ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு 80 கிடைக்கும், ப்ளஸ் இதில் 6 3 அப்போது 180 கிடைக்கும், டிவைடட் பை எனக்கு 1000 வந்துடும். ஓகே, ஸோ மேலே வந்து 80 260 வரும், டிவைடட் பை 1000. இங்கே ஒரு இன்டூ 100 போடலை, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்டூ 100. ஓகே, ஸோ இங்கே மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 2 0 போயிடும், 2 0 இது. அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 26%. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லோ லெவல் சம் தான். ஓகேவா? நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் வரும். ஸோ நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம், போக போக உங்களுக்கு பழகிடும். அடுத்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம் என்னது அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மாஸ் பர்சன்டேஜ். அதை மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாலிடுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வால்யூம் பர்சன்டேஜ், இதை மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிக்விட் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். The volume percentage is defined as, so volume percentage of a compound, volume of a compound divided by total volume of solution into 100. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான டேர்மில் பார்த்துருவோம். வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட், அதாவது எம்எல்ல கால்குலேட் பண்ணணும். எம்எல் இன் 100 ml ஆஃப் சொல்யூஷன். எக்ஸாக்டாக நம்ம மேலே பார்த்தது தான். மேலே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராமில் பார்த்தோம், இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா வால்யூமில் பார்க்குறோம். ஸோ இதோட ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா volume percentage is equal to volume of solute in ml divided by volume of solution. இதுவும் இதில் தான் போடணும் அப்படின்னா ml தான் போடணும். ஓகே, இன்டூ 100. ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜ் கால்குலேஷன், ஸோ கண்டிப்பாக இன்டூ 100 இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதை போன தடவை மாதிரி எழுதணும் அப்படின்னா v டிவைடட் பை கேபிட்டல் V இன்டூ 100. ஓகேவா? நீங்கள் இந்த V எழுதணும்னா எழுதலாம், இது உங்கள் இஷ்டம். ஓகே, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் v டிவைடட் பை கேபிட்டல் V இன்டூ 100. இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேலே பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான், என்ன கிராமுக்கு பதிலாக எம்எல்னு போட போகிறேன், அவ்வளோதான். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இதில் வந்து நான் 100 ml வாட்டர் எடுக்கிறேன். 100 ml வாட்டர் எடுக்கிறேன். ஓகே, 100 ml ஆஃப் H2O. இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
சாரி 100 ml வாட்டர் எடுத்தால் கரெக்டாக வராது. 100 ml சொல்யூஷன் தான் எடுக்கணும். ஏன்னா வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 தாண்டி போயிருவீங்க. ஓகே, 100 ml சொல்யூஷன். இப்போ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லெட்ஸே இதுக்குள்ளே 2 மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோமே. அதாவது H2Oவும் இருக்குது, எத்தனாலும் இருக்குது, C2H5வும் இருக்குது, C2H5OH இருக்குது. ஓகே, இப்போது இதை நான் 80 mlன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதை 80 ml ஆல்கஹால் எடுக்க வேண்டாம், அவ்வளோதான். இது ஒரு 80 ml எடுத்துக்கிடுவோம். ஆல்கஹால் வந்து ஒரு 20 ml எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 ml ஆஃப் எத்தனால் இஸ் ப்ரெசன்ட் இன் 80 ml ஆஃப் வாட்டர். அவ்வளோதான். இதை நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி வந்திருக்கும்? 20 டிவைடட் பை 100 இன்டூ 100. இது வந்து என்னன்னா வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால், அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால். ஏன் ஆல்கஹால் கண்டுபிடிச்சேன்? ஏன்னா இது ரெண்டுல எது சொல்யூட் அப்படிங்கிறத பார்க்கணும். எது கம்மியாக இருக்கோ அதுதான் சொல்யூட். அப்போ இதுதான் சொல்யூட். ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்னா சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். அப்போ 20 பிளஸ் 80 100. ஸோ 100, இது 100. ஸோ கட் பண்ண அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ் 20. ஏன்னா உள்ள எவ்வளோதான் இருந்துச்சு அப்படின்னா 20 தான் இருந்துச்சு. ஓகேவா? நான் எக்ஸாக்டாக போட்டேன், ஆன்சர் வந்திருக்கு. இப்போ உங்கள் புக்கையும் செக் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10% எத்தனால் சொல்யூஷன் இன் வாட்டர். இப்போ நீங்களே இதை சால்வ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த பழைய கதைக்கே போவோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் நான் லேப்குள்ளே போகிறேன். லேப்குள்ளே போனோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பீக்கர் இருக்குது. அந்த பீக்கரை பார்த்து இப்போ நான் மறுபடியும் கேள்வி கேட்குறேன். இதில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் 10% எத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க கொஸ்டின். இதுக்குள்ளே 10% எத்தனால் இருக்குது. எத்தனால மோஸ்ட்டாக எதில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால நான் அந்த கேள்வியை கேட்க முடியாது. நான் கேட்டேன் அப்படின்னா அப்புறம் லேப் அசிஸ்டன்ட் என்ன குறுகுறுன்னு பார்த்துருவார். ஓகே, அதனால எத்தனால் எதில் இருக்குது அப்படின்னா எத்தனாலின் H2O. அப்போ 10% அப்படின்னா இது 10 ml, டோட்டல் 100 கொண்டு வரணும் அப்படின்னா 90 ml. அப்போ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா H2Oவா இருந்திருக்கும். அப்போ டோட்டல் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 100 ml வந்திருக்கும். ஓகே, அப்போது இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 ml of C2H5OH is present in 90 ml of H2O. இதை தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 10% ethanol அப்படின்னு சொல்லியிருக்காரு. So 10% ethanol solution in water means the 10 ml of ethanol is dissolved in water such that the total volume of solution is 100 ml. இவங்க எவ்வளோ இங்கிலீஷை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. such that அப்படின்னா எவ்வளோ தண்ணியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணியில் ஆட் பண்ணால் 100 ml வருமோ அவ்வளோ தண்ணியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டைலாக இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டேரெக்டாக 10 ml எத்தனால 90 ml வாட்டரில் ஆட் பண்ண டோட்டலாக 100 ml வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இங்கே தான் அவங்க இங்கிலீஷ் நாலேஜை காட்டுவானுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சொல்யூஷன்ஸ் கண்டெய்னிங் லிக்யூட்ஸ் ஆர் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் திஸ் யூனிட். நான் ஆல்ரெடி சொன்னேன், மோஸ்ட்டாக உங்களோட சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வால்யூம் பை வால்யூம் கான்சன்ட்ரேஷன் டேர்மை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35% வால்யூம் பை வால்யூம் சொல்யூஷன் ஆஃப் ethylene glycol and antifreeze is used in cars for cooling the engine. At this concentration, the antifreeze lowers the freezing point of water to 255 Kelvin. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து காஷ்மீர் அந்த மாதிரி பனி பிரதேசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து ஈஸியாக உறைஞ்சிரும். பெட்ரோல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இன்ஜின் ரன் ஆகும். அப்போது அதை லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இன்ஜின் ரன் ஆகும். அப்போ அதை சாலிட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி ஃப்ரீசிங் ரியேஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் என்ன ஆகணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகணும். ஆனால் இந்த ஆன்டி ஃப்ரீஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது -70 டிகிரியில் தான் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா சாலிடாக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 டிகிரியில் அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா லிக்யூடாக தான் இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். 35% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 35% இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க, எத்திலீன் கிளைகால் எடுத்திருக்காங்க. அப்போ 35 ml ஆஃப் எத்திலீன் கிளைகால் இன் 65 ml ஆஃப் பெட்ரோல். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து பெட்ரோல் தான் உங்களுக்கு சால்வெண்ட். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். 65 தானே வரும். ஆமாம், 65 தான் வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். நம்ம கொஸ்டின் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இது வரும். ஈஸியான சம்மெல்லாம் நீ சால்வ் பண்ணிட்டு கஷ்டமானதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற பாத்தியாடா அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக வரும். இது ஈஸியான சம் தான். ஓகேவா? பாருங்க, 30 ml ஆஃப் ஹெக்சேன் இஸ் மிக்ஸ்டு வித் 220 ml ஆஃப் ஹெப்டேன். இந்த காம்பவுண்ட் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு நம்பர் தான் தேவை. தென் கால்குலேட்
வால்யூம் பை வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க. வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹெக்சேன் இன் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன்ல எவ்வளோ ஹெக்சேன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெக்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல எது சொல்யூட் எது சால்வெண்ட்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். எது நிறைய இருக்கோ அதுதான் சால்வெண்ட். ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்கும்? சொல்யூட். ஓகேவா? அப்போ நமக்கு சொல்யூட்டை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் பை வால்யூம் அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இன்டூ 100 மட்டும் போட்டா போதும் நம்ம. இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேர் அவசரத்துல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே 30 டிவைடட் பை 220 இன்டூ 100 அப்படின்னு போட்டு நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா வாழ்த்துக்கள், உங்க ஆன்சர் வந்து தப்பு. ரீசன் என்ன அப்படின்னா, மேல போட்ட 30 வால்யூம் ஆஃப் சொல்யூட், கீழே போட்ட 220 வால்யூம் ஆஃப் சால்வெண்ட். ஆனா இந்த பெரிய வி எதை குறிக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அப்படின்னா சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட். ஓகேவா? சால்வெண்டா சாரி ஆமா சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் தான். ஓகே, அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 30 பிளஸ் 220 நீங்க போட்டிருந்தீங்கன்னா தான் கரெக்ட். அப்போ 30 டிவைடட் பை 250 இன்டூ 100 இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 0 0 0 0ன்னு எத்தனை 0 கேன்சல் பண்றேன்? ஒரு 0 கேன்சல், இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். வேற என்ன? அவ்வளவுதான். அப்போ 300 டிவைடட் பை 25 வருமா? 4 25 சேர்ந்துச்சு அப்படின்னா 100 வரும். அப்போ 300 அப்படின்னா 12. ஓகேவா? ஆன்சர் வந்து 12. ஸோ 12%. இவ்வளோதான் உங்க ஆன்சர். ஓகே, உங்களுக்கும் இதே ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா பரவாயில்ல, நானும் ஆன்சர் கீ பார்த்துட்டு தான் இந்த சம சால்வ் பண்றேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, இதுக்கு அடுத்த உள்ள டாபிக் வந்து நம்ம பார்த்த 2 டாபிக்கோட ஹைபிரிட்னு கூட சொல்லலாம். மாஸ் பை வால்யூம், அதாவது மாஸும் வால்யூமும் சேர்ந்துருச்சு. அதாவது W by V, another unit which is commonly used in medicine and pharmacy in mass by volume percentage. It is a mass of solute dissolved in 100 ml of solution. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா எதுவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது மாஸ் ஆஃப் சொல்யூட் dissolved in 100 ml of solution. அப்போ உங்க சொல்யூட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. சொல்யூஷன் ஓவரால் சொல்யூஷன் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ உங்க சால்வெண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லிக்விடா தான் இருந்திருக்கும். ஓகேவா? சரி, இதை நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு கொஸ்டினை பாருங்க. 25 கிராம் ஆஃப் யூரியா பிரசன்ட் இன் 500 ml ஆஃப் சொல்யூஷன். அப்போ நீங்க இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த யூரியா என்னது அப்படின்னா கிராம்ல இருக்கு. அப்போ மோஸ்டா இது என்னவா இருக்கு அப்படின்னா சாலிடா இருக்கு. ஓகே, இந்த 500 ml அதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் அப்போ என்னவா இருக்கு அப்படின்னா எம்எல்ஆ இருக்கு. அப்போ மோஸ்டா சால்வெண்ட்டும் என்னவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னா லிக்விடா தான் இருந்திருக்கணும். அப்போ நம்ம இங்கே எதை தான் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் டிவைடட் பை வால்யூம், இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நம்மளும் சால்வ் பண்ணுவோம். ஸோ 25 கிராம் ஆஃப், அப்போ ஃபார்முலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா வெயிட் ஆஃப், உங்க புக்கில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், வெயிட் ஆஃப் சொல்யூட் divided by volume of solution. எல்லாமே பெர்சன்டேஜ் கால்குலேஷன் போடுறதுனால மல்டிப்ளைட் பை 100. மேலே உள்ளது கிராம்ல இருந்திருக்கும், கீழே உள்ளது எதில் இருந்திருக்கும் அப்படின்னா எம்எல்ல இருந்திருக்கும். ஓகே, சரி, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 25 டிவைடட் பை 500 இன்டூ 100 அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 25 டிவைடட் பை 5, ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா அப்போ 5%. அவ்வளோதான் உங்கள் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம். ஓகே ஓகே, அடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் ஹையர்னே சொல்லலாம். பார்ட்ஸ் பெர் மில்லியன். when a solute is present in trace quantities, trace அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கன்வீனியன்ட் டு எக்ஸ்பிரஸ் கான்சன்ட்ரேஷன் இன் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே 1 மில்லியன் மாலிகுல் இருக்கு. அதாவது மில்லியன் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா 10 to the power 6 அப்படின்னா 1 போட்டுட்டு 6 தடவை நீங்க 0 போடணும். ஓகேவா? 4 5 6. இப்போ இத்தனை மாலிகுல் இருக்கு அப்படின்னா இத்தனை மாலிகுல்ல ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் என்னது அப்படின்னா இப்போ ஃப்ளூரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1 ppm ஆஃப் ஃப்ளூரின் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 மில்லியன் மாலிகுல்ஸ்ல ஒரே ஒரு மாலிகுல் என்னது அப்படின்னா ஃப்ளூரின். அப்போ உங்களுக்கே தெரியும் இதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவுக்குள்ள கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ppm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 10 to the power 6. 10 to the power 100 போட்டிருந்தீங்க அப்படின்னா மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் வந்திருக்கும். இங்கே பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிறனால 100க்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 10 to the power 6 ஆட் பண்ணணும். இதுலேயும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்.
As in the case of percentage, concentration in parts per million can also be expressed as mass to mass. நான் அதான் சொன்னேன், நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக மாஸ் பை மாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாலுமே ஆன்சர் வந்திருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே 100 யூஸ் பண்ணுவீங்க, இங்கே 10⁶ யூஸ் பண்ணணும். வால்யூம் டு வால்யூமே யூஸ் பண்ணியிருக்கலாம், மாஸ் டு வால்யூமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டரலாக இது எல்லாத்துக்குமே பொருந்தும். A liter of sea water which weighs 1030 gram contains about 6 into 10⁻³ gram dissolved oxygen. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி, ஓகேவா? இவ்வளோ வெயிட்டுக்கு இந்த வெயிட் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மி. Such a small concentration is also expressed in 5.8 gram per 10⁶ gram. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அதாவது 5.8 ppm ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சி வாட்டர்ல வந்து 5.8 ppm ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இது லிட்ரல் மீனிங் என்னது அப்படின்னா, அதாவது 10⁶, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல், ஓகேவா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் வந்து 10⁶. அப்போ 5.26 கிராம் தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட வெயிட் இருக்கும். மித்தது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10⁻ கொடுத்துருப்பாங்களே, அதாவது உங்கள் டோட்டல் வெயிட் வந்து 10⁶ கிராம். அப்போ 10⁶ இப்படி எழுதுறத விட இப்படி எழுதுனா உங்களுக்கு விஷுவலைசேஷன் நல்லா இருக்கும். 1 2 4 6 இத்தனை கிராம் உங்கள் சொல்யூஷனோட வெயிட், ஓகேவா? அதாவது சொல்யூஷன் அப்படிங்கும்போது உங்களோட சி வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன், ஓகேவா? இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். இவ்வளோ கிராமில் வெறும் 5.2 கிராம் தான் என்னது அப்படின்னா ஆக்சிஜன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்மியாக ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷுவலைசேஷன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த சிம்பிள் டேர்மில் பாருங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன்ல நான் எழுதியிருக்கத நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூட் பெர் மில்லியன், அதாவது 1 மில்லியன் பார்ட்ஸில் எத்தனை பார்ட் உங்களோட சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். The concentration of pollutant in water or atmosphere is often expressed in terms of மைக்ரோகிராம் பெர் லிட்டர் தான் வரும். ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் சரி, இதை எம்எல்னு போட்டிருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ppm is expressed as அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் விட்டீங்க அப்படின்னா இது இந்த எம்மை கொண்டு வராது. அதாவது கிராம் பெர் எம்எல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மைக்ரோகிராம் பெர் லிட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த எம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இன்னொரு இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக கூட இந்த கொரோனா டைமில் கூட இந்த நியூஸ் வந்திருக்கும். அதாவது டெல்லியில் வந்து பொல்யூஷன் வந்து இத்தனை ppm கம்மியாயிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் வரும். அப்போது மோஸ்ட்டாக வந்து இந்த பொல்யூட்டன்ட், ஏரில் இருக்கிற பொல்யூட்டன்ட்டையும் எதில் தான் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ppmல தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு சம் உங்களுக்கு சால்வ் பண்ண கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் கதை கேட்டதெல்லாம் போதும். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். சரி, வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். A sample of hard water has found to contain 20 mg of MgSO4 in 20 kg of sample. Calculate the ppm of magnesium sulfate in the sample. அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட் தான் இங்கே உங்களுக்கு என்னது அப்படின்னா சொல்யூட். அப்போது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ppm யூஸ் பண்ணோம். அதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. Calculate the ppm. ஓகே, ஸோ ppm அப்படிங்கும்போது சாரி ppன்னு போட்டுட்ருக்கேன் பாருங்க, ppm. ஸோ ppm அப்படிங்கிறது இங்க ரெண்டுமே சாலிட் அப்படிங்கிறனால நான் என்ன எடுத்துக்கலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம். இது ppm, ஓகேவா? அப்போ இன்டூ 100 போட்டக்கூடாது, இன்டூ 10⁻⁴ என்னது அப்படின்னா 6. ஓகேவா? இதான் ஃபார்முலா. சரி, இப்போ என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதில் எது சொல்யூட், எது சால்வெண்ட், எது கம்மியாக இருக்கோ அதுதான் சொல்யூட். ஸோ 20 மில்லிகிராம் அப்படிங்கிறது தான் கம்மி, கிலோகிராம் அப்படிங்கிறது அதிகம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் மேலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா 20, இது எல்லாமே எதில் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். எல்லா யூனிட்டையும் நான் எதில் போட்டிருக்கேன் அப்படின்னா கிராமில் போட்டிருக்கேன். அப்போ மில்லிகிராமாக ஃபர்ஸ்ட் கிராமாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா 10⁻³ கிராம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்படின்னா தான் கிராமில் எழுதுன மாதிரி இருக்கும். டிவைடட் பை, சரி, இப்போ எல்லாரும் பண்ணுற தப்போ பார்ப்போம். 20 into 10⁻, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இதையும் ஆட் பண்ணி இந்த வேல்யூ போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சால்வெண்ட்னு கொடுக்கல, சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ சாம்பிளில் என்ன இருக்கும் அப்படின்னா சால்வெண்ட்டும் இருக்கும், சொல்யூட்டும் இருக்கும். அப்போ லிட்ரலாக இந்த சாம்பிளுங்கிற வேர்டை எப்படி நீங்கள் வாசிச்சிருக்கணும் அப்படின்னா சொல்யூஷன்னு பார்த்துருக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் இதை ரெண்டையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு. இங்கே சாம்பிள் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்கனால இதில் என்னன்னா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே நான் சால்வெண்ட்னு கொடுத்துருந்தேன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போது சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னடா இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு வேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். ஓகேவா, என்னை போல் பலர் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம். சரி, ஸோ 20 இன்டூ இந்த கிலோகிராம் எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோ அப்படின்னா 10⁻³ ஓகேவா, கிராம் இங்கே வந்து 10⁻6 மறந்துடாதீங்க. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனால 20 கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த 10⁻3யும் -3யும் 10⁻6 சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 10⁻3 கிடைக்கும். அப்போ கீழேயும் 10⁻3 தான் இருக்குது. அப்போ இதுவும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 0 போட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் அவசரத்தில். இது ஆக்சுவலாக 1 ஓகேவா, 1. அப்போது ஆன்சர் என்னது அப்படின்னா 1 ppm. ஸோ அவ்வளோதான் உங்கள் கொஸ்டின். ஸோ கீழே வந்து இன்னுமே சில டாபிக்ஸ் இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது, மொலாலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்பவே புது சேனல், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்ப் இருந்தால் தான் இந்த சேனல் வந்து கண்டிப்பாக வளரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் எஜுகேஷன் சேனல் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனிவே உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா, ஹேவ் அ நைஸ் டே.